கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, என் நேரமும் உன்னை சுற்றி ஏதோ திகில் நிறைந்த உலகம் போல இருந்து கொண்டிருக்கிறதா? என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? நமக்கு யாரேனும் எதனை செய்திருப்பார்களோ என்று மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, உன் முருகன் என்று உனக்கு அதற்கான தீர்வினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு செய்வினைகள் செய்திருப்பார்களே என்று சந்தேகம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் வந்துவிட்டது. உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கிறேன். அந்த பயம் உனக்கு தேவையா தேவையில்லாததா என்பது என் தங்கமே. அது மட்டும் அல்லாமல் இது போன்று உனக்கு செய்வினை நினைத்தவர்கள் யார் என்பதையும் அடையாளத்தை காட்ட தருவதற்காக உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, நீ எத்தனை நாட்களே இதை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். என்ன நடக்கிறது வாழ்க்கையில் என்பதை நீ அறிய முடியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறாய். நமக்கு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமா என்று எண்ணமும் உனக்குள் தோன்றி ஆரம்பித்து விட்டது. என் குழந்தை, என் நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய நிம்மதியை இணையவும் சில காலமாக தொலைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, இதற்கு எல்லாம் காரணம் உனக்கும் உன் உடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்தான். உறவினர்கள் சொந்த பந்தமாக உன்னிடம் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் நடந்து உன்னை நன்றாக இருக்க மாட்டாய் என்று துரதிர்ஷ்டு விட்டார். என் குழந்தைக்கு அன்றிலிருந்து மனதில் பயம் வந்துவிட்டது. தவறு எதுவும் செய்யாமல் நம்மை பழி சொல்லுக்கு ஆளாக்கி விட்டார்களே. நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நம்மை குற்றவாளியாக்கி நினைத்து கொண்டிருக்கிறார்களே என்று என் குழந்தை வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அவர்கள் யார் மூலமாக இந்த செய்வினைகளை செய்தார்கள், அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்படாது என்று எல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்கிறேன். என் தங்கமே, நீ என் வாக்கினை முழுமையாக கேள். நிச்சயம் உன் அப்பன் உனக்கு சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, செய்வினை என்பது ஒருவர் உன்னை வாழ விடாமல் ஆக்குவதற்காக செய்கின்ற விஷயம். அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள். என் குழந்தையே, அப்படித்தான் உனக்கும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். அதற்காக அவர்களையும் தேடி சென்றது நிதர்சனமான உண்மை. இது உண்மையாகவே நடந்த விஷயம்தான். என் குழந்தையே, நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதனால் தான் உன் அப்பன் ஓடி வந்து இருக்கிறேன். இல்லை என்றால் செய்வினைகள் என்று எதுவும் கிடையாது, உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி உன்னை அப்பன் முடித்திருப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். உனக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே சென்று உனக்கான விஷயங்களை செய்ய தொடங்கிவிட்டார்கள். என் தங்கமே, உன் அப்பனுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் உன்னை அழிக்க வைத்திருந்த திட்டத்தை எல்லாம். அதற்கு பிறகு இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்வது என்று என் குழந்தை எப்படி தவறு செய்திருப்பார் என்று நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனை எப்படி நடந்தது, என் குழந்தை அப்படி என்ன தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்தபோதுதான் உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்தவும் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். அதனால் அவர்களுக்கான தீர்வினை அவர்கள் பெற்றுவிடவும் முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அழித்துவிட்டால்
அவர்களுக்கு எதிரிகள் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய பக்கத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய். ஆனால் உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதை இந்த முருகன் புரிந்து கொண்டேன். என் குழந்தையே, என்று உனக்கு அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகிறது. நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகிறாய். என் குழந்தையே, உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. 108 பிரச்சனைகள் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கிறாய். சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த சந்தேகம் வந்தது என தங்கமே, உன்னுடைய சந்தேகத்தின்படி அவர்கள் சென்றதும் செய்வினை நினைத்ததும் உண்மைதான். ஆனால் அதை செய்கின்ற வேளையில்தான் உன் அப்பன் நான் அதனை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. செய்வினைகள் என்று கூட சிலர் செய்யும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்று மட்டும்தான் அது பலிக்கும் என்பதை மறந்துவிடாதே. தீயவர்கள் ஒருபோதும் விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுத்து விடாது. அப்படியே அவர்கள் செய்து அது உன்னை தாக்க வந்தாலும் உன் இல்லத்தில் வாசலில் இருந்து உனக்காக காவலில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். யார் என்று நினைக்கின்றாய்? என் தங்கமே, நான் உன் அப்பன் கந்தன் அங்கே உனக்கு காவலாக நின்று கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்த பிறகு அந்த தீய சக்தி உன்னை தொட்டுவிடுமா என்ன? என் குழந்தையே, அதனால் நான் அங்கேயே அவர்களை நிறுத்திவிட்டேன். மட்டுமல்லாமல் உனக்கு இனிமேல் எதுவும் செய்ய விட முடியாது அளவிற்கு நல்ல பாடத்தினை புகட்டியிருக்கிறேன். என் தங்கமே, இதனை செய்ய நினைத்தவர்கள் உன்னுடைய உறவுகள், உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவுகள், அவர் சகோதரிகள் என்று புரிந்துகொள். என் தங்கமே, அவர்களுக்கு ஆரம்பிக்கின்ற பெயர்களை நான் உனக்கு சொல்லுகிறேன். என் குழந்தை, இதில் யாராவது ஒருவரின் பெயரை அந்த சகோதரனின் பொருந்தினால் நான் சொன்ன விஷயம் உண்மை என்று நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, அவர்கள் பெயர் ஆரம்பிக்கின்ற எழுத்துக்களை உன் அப்பன் சொல்கிறேன். என் தங்கமே, அதில் நிச்சயமாக ஒருவர் உனக்கு நீயே அறிந்து கொள்கின்ற வகையில் அவர்கள் பெயர்கள் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அவர்களின் பெயர்களினுடைய முதல் எழுத்து என் தங்கமே, இதில் நான் உன் பெயரை சுட்டிக்காட்டப் போகிறேன். அவர்கள் நிச்சயமாக நீ அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய எண்ணங்களை அழிக்கப் போகிறாய். இத்தனை நாட்களாக பாசத்தோடு அன்போடு பழகியது போல நடித்தவர்களுக்கு போய் அவர்கள் நான் நடித்துதான் உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதுக்குள் எத்தனையோ கொடூரமான எண்ணங்கள் இருக்கிறது என்பதை வெளிக்காட்ட துணிந்து விட்டார்கள். என் தங்கமே, இனிமேல் அவர்கள் ஒரு கை பார்த்து விடலாம் என்று உன் அப்பன் நான் முடிவெடுத்து இருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நான் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறேன். எந்த தீய வினைகளும் உன்னை ஒருபோதும் தொடவே நெருங்கவோ முடியாது. உனக்கு பாதுகாவலனாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. நான் உனக்கு தந்தை. உன் இல்லத்தில் வாசலில் எப்போதும் இந்த கோலத்தில் நான் நின்று கொண்டே இருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இந்த கோலத்தில் நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. நான் உன்னுடைய எதிரிகளை துரோகிகளையும் உனக்கு செய்கின்ற எல்லா விதைகளையும் சுழற்றி அடித்து விடுவேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நான் உன்மேல் அன்பினை திகழ்த்துகின்ற என் குழந்தையே, இது போன்ற செய்வினைகள் செய்பவர்களை கண்டெல்லாம் பயம் கொள்ளாதே. அவர்கள் செய்வினைகள் செய்கிறார் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இனிமேல் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை ஒரு நிலைமை உனக்கு வந்தாலும் ஒருபோதும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்காது என்பதை, இந்த அளவிற்கு ஒருவரை கிடைக்கின்ற அளவிற்கு உச்சத்திற்கு சென்று விட்டாய். பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய அன்பிலே எந்த ஒரு பங்கையும் கொடுக்கக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். பணம் என்பது வரும் போகும் என்று புரியாமல் அறியாமல் தவறுகளை மனிதர்கள் எளிதாக செய்து விடுகிறார்கள். சொத்து என்பது இன்று இருக்கும், நாளை இல்லாமல் போகும். ஆனால் அவர்களுக்கு அது புரியவில்லை. நாம் இன்று இருவர்களை நாளை காண்பதில்லை. மனிதர்களை ஒரு நாளும் பார்த்துவிட்டு மறுநாள் பார்க்க முடியாத சூழ்நிலை.
ஆனால் சொத்து பணம் என்று நிலையில்லாத விஷயங்களுக்கு, நியாயமில்லாத விஷயங்களுக்கு சண்டையிட்டு தேவையில்லாத மற்றவர்கள் உயிரை கூட பறித்து நினைக்கின்றார்கள். என் குழந்தையை, எந்த ஒரு உயிரையும் பறிப்பதற்கு யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது என்பதை உணர மறந்துவிட்டார்கள். அவர்கள் செய்ய நினைத்த அந்த விஷயம்தான் உன் அப்பன் இந்த அளவிற்கு கோபப்படுத்தி விட்டார்கள். என் குழந்தை, நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வந்து விடுவாய். யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது, செய்துவிடவும் இயலாது. உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற பயங்கள்தான் இன்று உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை புரிந்து கொண்டு, நீ உன் அப்பனை எப்போதும் துணையாக இருக்கும்போது யாரும் உன்னிடம் நெருங்கவும் மாட்டார்கள். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் உண்டு. நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டாம். நீ முழுமையாக என்னை நம்பு. எந்த ஒரு தீய சக்தி வரும் பொழுதும் நீ என் பெயரை இட்டு முருகா முருகா என்று என் நாமத்தை உரைத்தால் அது உன்னை நெருங்கவும் நெருங்காது, உன்னிடத்தில் வரவும் தொடங்காது என நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த முருகனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நான் உன்னோடே இருக்கிறேன். நீ என்னை மட்டும் நினை. எதற்காகவும் நீ பயப்படாதே. எனக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும். தீய சக்திகளுக்கு எப்பொழுதும் பயப்படக்கூடாது. ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.